இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த ஒரு பதிவை பாருங்க. எல்லோருக்கும் ரொம்பவே ஆர்வமாகவும் விருப்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னா சிவன்மலை கோவிலுங்க. இங்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்திங்கன்னா முன்னதாகவே முருக பக்தர்களுடைய கனவுல சாமி கட்டளையிடுவாரா. அப்படியே கட்டளையிட்ட பொருள் தாங்க ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்போது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பொருள் மாற்றப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனித்தனியாக ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் இடம்பெற்றிருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா இணைந்து இந்த 3 பொருட்கள் ஒன்றாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதனால் நாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலான்னு நாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே தாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் அமைந்திருக்கு. இங்கு சிறப்பு என்னென்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் தாங்க. இந்த பொருளுக்கு தினந்தோறும் சிறப்பான முறைகள் பூஜை செய்யப்பட்டு வருது. இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நிலவரம் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. காங்கேயத்து அடுத்தே பிரசித்தி பெற்ற ஒரு முருகப்பெருமானின் திருத்தலனா அது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தாங்க. அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலம்னு சொல்லலாம். இங்கு ரொம்பவே மிகவும் புகழ்பெற்றது என்னென்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிங்க. இதில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமூகத்தில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை நிகழ்த்தி வருவது சொல்லலாம். இதுவே உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்காக உணர்த்துவதற்காக முன்னதாகவே இந்த உத்தரவு பொருட்களாக பக்தர்களின் கனவுல தோன்றுமாம். இப்படி கனவுல வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு அங்கு தங்களுக்கு வந்த கனவை சொல்வாங்க. அவங்க சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க பூசாரிகள் பார்த்திங்கன்னா பூ போட்டு பார்ப்பாங்க. உத்தரவு கிடைத்தால் மட்டுமே பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுங்க. அந்த வகையாக கடைசியாக மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையாரோ வெற்றிலை பாக்கு அருகம்புல் எலுமிச்சம்பழனை வைத்து வழிபட உத்தரவு வந்துச்சு. அது முதலே அந்த பொருளை 40 நாட்களுக்கு பூஜை செய்தாங்க. அந்த வகையில் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் கடல் தண்ணீர்னு வைக்கோல் மண் மஞ்சள் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி இளநீர் தங்கம் பூமாலை உள்ளிட்ட பொருட்கள் வைத்து பூஜையும் செய்யப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அருகே பாளையத்தை சேர்ந்த கதிர்வேல் என்ற விவசாய கனவுல தோன்றி மண் களையத்தில் தீர்த்தத்தையும் மண்ணோ ஏற்கலப்பை பிரம்பும் வைக்க பூஜை செய்ய உத்தரவு வந்துச்சு. அதன்படி நேரடியாக கோவிலுக்கு சென்ற கதிர்வேலும் பூசாரியிடம் விஷயத்தை சொல்ல அவரும் பூ போட்டு பார்த்ததில்ல. உத்தரவு சரியாக இருக்க ஏப்ரல் 29ஆம் தேதியான பார்த்திங்கன்னா அந்த நாள் முதல் இந்த பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இதனால் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம்னா இதில் ஏற்கலப்பை வைத்திருப்பது விவசாயத்திற்கும் உழவு தொழிலை குறிக்குதுங்க. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வந்திருப்பதால் வருங்காலத்தில் விவசாயம் செழிக்கும், இல்லைனா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் மண் களையத்தில் தீர்த்தம் வைச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வின் ஆதாரம் தான் தண்ணீர். இது மழைப்பொழிவின் முன்னறிவிப்பாக இருக்கும். நாட்டில் போதிய மழை பெய்ந்து நீர்நிலைகள் நிரம்புன்னு அடையாளமாக இது நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பஞ்சம் வறட்சி இருக்காதுன்னு அர்த்தம். அதே போல் ஊர் ஒற்றுமை குடும்ப நலம் உள்ளிட்டவை சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இதனால் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் தற்போது வைத்துள்ள பொருளில் மிகப்பெரிய நன்மை தான் உண்டு. மேலும் இந்த ஒரு ஆலயத்தை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு நிகழ்வு குறித்து இந்த உலகம் அறிய முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தான் அது சிவன்மலை கோவிலுங்க. சிந்தை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவாங்க.
பஞ்சபூதங்கள சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கையறின செய்து வென்றவங்கள் தான் சித்தர்னு சொல்வோம். அந்த வகையைச் சேர்ந்த சித்தர்களின் ஒருவராக இருந்த சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலைதாங்க சிவன்மலை. எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டின் சிங்க நகரன்னு சொல்லக்கூடிய காங்கேயத்துக்கு அருகே காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயம் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. இந்த மலை மீது கோயில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலைன்னு வழங்கப்பட்டதுங்க. பின்னால் தான் சித்தர் சிவவாக்கியர் இங்கு வந்து முன்னின்று முயன்ற சான்றோர்களுடைய பெருந்துணைப்போடும் பக்தர்களினுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்திருக்காரு. அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு பெயரும் பெற்றிருக்குங்க. எந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு. பசுக்களை சேன்னு சொல்வோம். அதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலிப்பதால் இது சேமலைன்னு அழைக்கப்பட்டு பின்னால் தான் சிவன்மலை மாறியதாகவும் சொல்வாங்க. மேலும் இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து ஒருவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலம் தான் இது. இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வம். தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர் கனவுல வந்து குறி காட்டிலிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்க அபூர்வ சக்தி கொண்டவர்னு சொல்லியிருக்காரு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வச்சுருக்காங்க. உத்தரவும் வந்திருக்கு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியல. ஆனால் சில நாட்களிலேயே தமிழக மக்களின் மனங்களில் மாறாத வடுவாய் ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் சொல்லக்கூடிய சுனாமி வந்து அப்பாவிகளுடைய பல உயிரையும் பழிவாங்கிடுச்சு. அப்போதுதான் இந்த பெட்டியின் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானுச்சுங்க. அதே போல் அடுத்ததாக மஞ்சள் வைத்து கோயிலை பூஜை செய்தாங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளின் விலை தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகுது. அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பல சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கு கரூரை சேர்ந்த ஒரு நபரிடம் கேட்டபோது அவர் வந்து இந்த கோவிலுடைய மகிமை தெரிஞ்சு நான் அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போவேன். அப்படி வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுது. இந்த கோயிலுடைய சக்தி ரொம்ப அபூர்வமானது. மேலும் இங்கு ஒரு பக்தர் கனவுல வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தினுடைய மதிப்பும் கண்ணா பின்னான்னு உயர்ந்து விட்டதா. அவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இதே நிலைன்னு சொல்கிறாங்க. இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாங்க தான் இருக்குது. அதே போல் இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் அரைப்பும் தங்கம் வைத்து உத்தரவு வந்திருக்கு. அது முதலே பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை தற்போது லட்சக்கணக்கில் உயர்வாகிட்டே இருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா கடவுளை சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கேட்டால் அதுக்கு பார்த்திங்கன்னா காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பூர், வெள்ளக்கோயில், தென்னிலை, பரமத்தி, பல்லடா, கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர்கள் ஒருவரின் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வார். மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில் அந்த நபரும் தனது கனவுல சாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க சொன்னது உண்மைதானே தெரிஞ்சுக்க நிர்வாகிகள் பூக்களை பொட்டணத்தில் வைத்து சாமி முன்பு போட்டு பூசைன்னு கேட்பாங்க. அதில் முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்தால் முருகன் கனவுல தோன்றி சொன்னது உண்மைன்னு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா வச்சு விடுவாங்க. கூடவே அருள் வந்து சொன்னவருடைய பேர் அவர் ஊரும் குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்திங்கன்னா மண் கலசத்தில் நீர் மண் ஏற்கலப்பைன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிவன்மலை ஆண்டவனை நினைச்சு கொண்டு ஒரு முறை சென்று தரிசித்துட்டு வாங்க, நிச்சயம் நிறைவேறும். அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் 6 அகல் விளக்கில் நீ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. அதே போல் சஷ்டி தினத்தில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருக படத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சக்கோணம் கோலமிட்டு முருகனுக்கு 2 வெற்றிலை பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்க. நாள் முழுவதும் உபவாசம் இருந்து முருக மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருந்தீங்கன்னா மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா
தேன் கலந்த பால் வைத்து நெய்வேத்தியம் படைத்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.